வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று நாம் வெறும் கோவில்களை மட்டும் பார்க்க போவது இல்லை. இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தொடக்க புள்ளியை பார்க்க போகிறோம். ஆம், நாம் கர்நாடகாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஐஹோல் நகரத்திற்கு தான் பயணிக்க போறோம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் ஐஹோல் பற்றிய சில அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்வோம். ஐஹோல் என்றால் என்ன? இது இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற வரலாற்று தலம் அமைவிடம். இது கர்நாடகாவின் பாகல்கோட் மாவட்டத்தில் மலப்பிரபா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது கிபி நூற்றாண்டை சேர்ந்த புகழ்பெற்ற சாளுக்கிய வம்சத்தின் முதல் தலைநகர் ஆகும். இங்குள்ள கோவில்கள் சுமார் 4ஆம் நூற்றாண்டு முதல் 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டவை. சுமார் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் 120க்கும் மேற்பட்ட பழமையான கோவில்கள் இங்கு அமைந்துள்ளன. இந்த ஐஹோலில் உள்ள மிக முக்கியமான கோவில்கள் மற்றும் வியக்க வைக்கும் சிற்பங்களை பற்றி வரிசையாக பார்ப்போம். துர்கா தேவி கோவில். இது ஐஹோல் தொல்பொருள் வளாகத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் மலப்பிரபா நதி. இது ஒரு நினைவு சின்னம் என்பதால் ஸ்தல விருட்சம் இல்லை. கோவில் சிறப்பம்சங்கள். இது இந்தியாவின் மிகச்சில அரைவட்ட வடிவ கோவில்களில் ஒன்றாகும். இங்குள்ள மற்றும் ஐஹோலில் உள்ள பெரும்பாலான கோவில்களின் நுழைவாயிலில் இறைவனை நோக்கி தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்குவதை குறிக்கும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த கோவில் கருவறையில் அம்மன் சிலை இல்லை. 6ஆம் நூற்றாண்டில் சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது. இங்கு தற்போது சிலை இல்லாததால் பூஜைகள் நடைபெறுவது இல்லை. ஆனால் இந்தியாவின் ஆரம்ப கால கட்டிடக்கலையை ரசிக்கவும் வெளிச்சுவர்களில் உள்ள சிற்பங்களை கண்டு வியக்கவும் மக்கள் பெரும் அளவில் வருகிறார்கள். 6ஆம் நூற்றாண்டு சூரிய தேவன் கோவில். இந்த கோவில் துர்கா கோவில் வளாகத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் கல்யாணி குளம். கோவில் சிறப்பம்சங்கள். சாளுக்கியர் வம்சத்தின் கீழ் அமைந்த 6ஆம் நூற்றாண்டு சூரிய கோவில் இது. இங்குதான் உண்மையான கல் சிற்பங்கள் செதுக்கும் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது மற்றும் பல கோவில்கள் கட்டப்பட்டன. இவை கற்றல் நோக்கங்களுக்காகவே உருவாக்கப்பட்டவை என்பதை நம்மால் காண முடிகிறது. இந்த கோவிலின் மேற்கூரையில் 7 குதிரைகளுடன் பவனி வரும் சூரிய பகவானின் சிற்பம் மிக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. இது 6ஆம் நூற்றாண்டு சாளுக்கிய கால கோவில். இங்கு நித்திய பூஜை இல்லை. பழங்கால மக்கள் இயற்கையான சூரியனை எப்படி கடவுளாக வழிபட்டார்கள் என்பதை உணர்ந்து சூரிய பகவானை மானசீகமாக வேண்டி சிற்பக்கலையை ரசிக்க மக்கள் வருகிறார்கள். 7ஆம் நூற்றாண்டு சிவன் கோவில் மற்றும் நந்தி. இந்த கோவில் ஐஹோல் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் ஸ்தல தீர்த்தம் மலப்பிரபா நதி. கோவில் சிறப்பம்சங்கள். 7ஆம் நூற்றாண்டு சிவன் கோவில். இதில் கல்லின் ஒவ்வொரு அடுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவன் கோவிலுக்கு வெளியில் உள்ள நந்தி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆனால் இன்றும் எந்தவித சேதமும் இன்றி நேற்றுதான் செதுக்கப்பட்டது போல் புத்தம் புதிதாக காட்சியளிக்கிறது. கோவில் சிறப்பம்சங்கள். 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சிவன் கோவில் சாளுக்கியர்களின் பக்திக்கும் கலைத்திறனுக்கும் சான்றாக நிற்கிறது. இங்கு சிவனையும் காலத்தை வென்று நிற்கும் நந்தியையும் கைகூப்பி வணங்கி செல்கிறார்கள்.
ஐஹோலின் புகழ்பெற்ற சிற்ப மண்டபங்கள் பற்றி பார்க்கலாம். ஐஹோலில் உள்ள பல்வேறு பழமையான குகைகள் மற்றும் கல் தூண் மண்டபங்களில் உள்ள சிற்பங்களின் தொகுப்பு இது. 10 கைகள் மற்றும் பாம்புகளுடன் நடனமாடும் சிவபெருமான், இவரை சுற்றி பாலகணபதி, கார்த்திகேயன் மற்றும் பின்னணியில் மாதா பார்வதி ஆகியோர் உள்ளனர். பகீரத ராஜா சிவபெருமானை வழிபடும் காட்சி. மாதா கங்கையை தன் நீரால் பூமியை ஆசிர்வதிக்க கோரி வேண்டும் அற்புதம். மகிஷாசுரமர்த்தினி மற்றும் வராக அவதாரம். சிற்பங்கள். கல் தூண்களில் செதுக்கப்பட்ட பார்க்கடல் மற்றும் அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணர் சிற்பங்கள். இது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. 7ஆம் நூற்றாண்டிலேயே பெண்களுக்கான மூலிகை ஸ்பா சிகிச்சைகள் பற்றிய சிற்பங்கள் இங்கு செதுக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. பல்வேறு தெய்வங்களின் புடைப்புச் சிற்பங்களையும் நாம் இங்கு காணலாம். சிற்பிகளின் பயிற்சி கூடமாக இருந்ததால் இங்கு பல்வேறு தெய்வங்களின் சிற்பங்கள் வெவ்வேறு வடிவங்களில் செதுக்கப்பட்டுள்ளன. இங்கு முறையான வழிபாடு இல்லை. ஆனால் பண்டைய மக்களின் நாகரீகம், கலைத்திறன் மற்றும் பக்தியை கண்டு வியக்க உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு குவிகிறார்கள். கற்களை கூட பேச வைத்த சாளுக்கியர்களின் இந்த ஐஹோல் வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். இந்த ஐஹோலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Veera videos and travel vlogs. Bye.